வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். போக்குவரத்து பணியாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் குறித்து இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடந்தது. போக்குவரத்து பணியாளர்களுக்கான ஊதிய ஒப்பந்தம் குறித்த இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்களுக்கான 15வது புதிய ஒப்பந்தம் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை சென்னை குரோம்பேட்டை அரசு ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் இரண்டாவது நாளாக நடைபெற்றது. இதில் போக்குவரத்து துறை செயலர் பனீந்தர் ரெட்டி, போக்குவரத்து கழக 8 மண்டல இயக்குநர்கள் கலந்து கொண்டனர். நேற்று முதல் நாள் நடைபெற்ற அமைச்சர் தலைமையிலான போக்குவரத்து பேச்சுவார்த்தையில் சிஐடியு, தொமுசா, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு அமைச்சருடன் ஊதிய ஒப்பந்தம் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதில் ஊதிய உயர்வு, தற்காலிக பணியாளர்களை நியமிக்கக்கூடாது, ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு நிலுவையில் உள்ள படிகள் அனைத்து ஊழியர்களையும் அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும் உள்ளிட்ட 54 கோரிக்கைகளை முன்வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினர். மேலும் நேற்றைய பேச்சுவார்த்தையின் போது அமைச்சர் சிவசங்கர் அரசு போக்குவரத்து கழகங்கள் தனியார் மயம் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது என உறுதி அளித்ததாகவும் தெரிவித்தனர். இந்த நிலையில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை இரண்டாவது நாளாக இன்று அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் குரோம்பேட்டை அரசு ஓட்டுநர் பயிற்சி மையத்தில் நடைபெற்றது. இதில் 74 தொழிற்சங்கங்கள் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றனர். இதை போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.